ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு brother. ரியோ ரியோ அவங்க மாளவிகா, அப்புறம் மெயினாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. திவாகரோட காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு பிரதர். நல்லா டைமிங்காக கலாய்க்கிறது நல்லா இருந்துச்சு. இந்த கதையில என்ன கருத்து சொல்ல வராங்க? ரியல் ஃபெமினிசம்னா என்னன்றது சொல்லியிருக்காங்க. ஆம்பளைங்க படுற கஷ்டத்தையும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? நான் 9.5 தருவேன் பிரதர் 10க்கு. ஒன்றும் கருத்து இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க, பொய்யே சொன்னாலும் ஏற்றுக்கிறாப்புல கல்யாணத்துக்கோசரம். அது கல்யாணம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அதை சொல்லி காமிச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி டைவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அதில் ஒன்றா சேர்றது தான் கதை. நல்லா இருக்குது, சூப்பராக எடுத்துருக்காரு. ஜோ படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ரியோவும் மாளவிகாவும் மறுபடியும் ஒண்ணா செஞ்சாங்க. நல்லா இருக்குது, படம் இருக்குது. ஜோ படம் வேற, இந்த படம் வேற. அவங்க ரெண்டு பேர் காம்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 10க்கு 8 கொடுக்கும். ஃபெமினிசம் பேசாம எல்லாருமே ஈக்குவல், கரெக்டான கருத்து கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 7. நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. ரியோ எப்படி? சார் ரியோ மாளவிகா எல்லாம் நல்லா சார். விக்னேஷ் காந்த் சூப்பரா இருந்துச்சு. விக்னேஷ் காந்த் மறுபடியும் ஒண்ணா செஞ்சாங்க. ரெண்டு பேர் காம்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. என்ன கருத்து எடுத்துட்டீங்க? நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிஞ்சு வாழணும், அதான் ஈகோ கிளாஸ்னால பிரிஞ்சு போறது தான். மொத்தம் நல்ல படம், நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க. ஆண் பாவம் போலாது. இதோட 4 பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன். சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்தோட ஒரு படமா இருக்கு இந்த இது. நீங்க ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அது 2 பேரா இருந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷனே உண்டாகும். அதை கரெக்டா இந்த இடத்துல சொல்லிக்காங்க. ஒரு ஆள் மேல மட்டும் நம்ம பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. 2 பேர், இங்க ஒரு ஆள் இருக்கணும், இங்க ஒரு ஆள் இருக்கணும். இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் அந்த பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷனே உண்டாகும். ஒரு ஆளால பிரச்சனை உருவாகாது. நீங்க டைவர்ஸ்னு போய் நிக்கிறது இதெல்லாம் தப்பு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீங்களா அமைதியா உட்காந்து பேசுங்க, சால்வ் பண்ணுங்க. 3ஆவதா ஒரு ஆளை உள்ள விடாங்க. 3ஆவதா யாரையும் நீங்க உள்ள வர்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காங்க அவங்களுக்கு. அதெல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க. நல்லா இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த 90ஸ்லாம் இப்போதான் கல்யாணம் முடிக்கிற பீரியட்ஸ். இந்த டைம் தான் 90ஸ்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு கத்துக்கிற அளவுக்கு நேச்சுரலா இருக்காரு. ரியோ நேச்சுரலா நடிச்சிருக்காரு. விக்னேஷ் காந்தி சார் அண்ணா வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் தான் மெயினா இருக்கு இந்த படத்துல. செம்மையா நடிச்சிருக்காரு. அவர் பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. ஜோ படத்துல நம்ம மாளவிகாவும் ரியோவும் சேர முடியல. இந்த படத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கான ரொமான்ஸ், அந்த லவ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல படம், எல்லாரும் வந்து பாருங்க. ரிவ்யூ வந்து நல்லா இல்ல, இது வந்து தேவையில்லாத படம் அப்படின்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனா பாருங்க, நீங்க உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த படத்தை. அப்படியே நேச்சுரலா இதுவா இருக்கு. ஆண் பாவம் போனா நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் கதை. நல்ல படம். ஆனால் காமெடி சீன்ஸ் எதுவுமே நல்லாவே இருக்கு. ரியோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விக்னேஷ் காந்த் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவர் ஆக்டிங் காமெடியாவும் நல்லா பண்ணிருக்காரு. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. காம்படிஷன் கருத்து பேஸ் பண்ணி நல்லா படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் வந்து பார்க்கலாம், எத்தனை வாட்டியும் பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மியூசிக்ஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட்ல வந்து கதையை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படிலாம் வாழ்க்கை வாழலாம், எப்படிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் உண்மையாக ஃபன்னா நல்லா ஜாலியாக இருக்கு. எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை விட்டுக்கிட்டு ஒரு பேஸ் பண்ணி கதை எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நியூலி மேரிட் கப்புள்லாம் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு படம். ஆனால் பேரும் படம் பொல்லாததுன்னா இப்போ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் ஆண்கள் விட்டு கொடுத்து போறமே அந்த மாதிரி பொண்ணுங்களும் ஒரு ஸ்டேஜ்ல விட்டு கொடுத்து போலான்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. இப்போ நியூலி மேரிட் கப்புள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல எப்படிலாம் வாழலாம், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ப்ரோ விட்டு கொடுத்தாலும் ஒன்று வாழ்க்கை, அவ்வளவுதான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போச்சு. லாஸ்ட்ல வக்கீல் பேர் தெரியலையே, அவர் நல்லா சொல்லியிருந்தாரு. கடைசி நல்லா இருந்தது. ஆனா எனக்கு ஓமே கடவுளை இது கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது.